ஹாய் guys, நம்ம க்ரோஷே சீரீஸோட செகண்ட் எபிசோட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது செயின் ஸ்டிச்சஸ். ஸோ செயின் ஸ்டிச்சஸ் பண்ணதுக்காக நம்ம ஃபஸ்ட் போட்ட எபிசோட் 1ல் நான் ஸ்லிப் நாட் எப்படி போடணும்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ ஸ்லிப் நாட் போட்டுட்டு அந்த வீடியோ உங்களுக்கு ஸ்லிப் நாட் போட தெரிலனா அந்த வீடியோ செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்லிப் நாட் போட்டுட்டு நம்ம செயின் பண்ணிடலாம். ஸோ செயின் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம யானை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அதை கற்றுக்கணும். ஸோ நம்ம ஹுக் ஹோல்டிங் பேட்டர்ன் இருக்கும். ஹுக் ஹோல்டிங் ஒன்று இது நைஃப் ஸ்டைல், இன்னொன்று பென்சில் ஹோல்டு சொல்லுவாங்க. ஸோ பென்சில் ஹோல்டு இப்படி பிடிச்சிட்டு வந்தது தான் பென்சில் ஹோல்டு. ஸோ நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் பென்சில் ஹோல்டில். நான் யூஸ்வலாக ப்ரிஃபர் பண்ணுறது நைஃப் ஹோல்டு. ஸோ நான் இப்படி தான் இது ஹுக்கை ஹேண்டில் பண்ணுவேன். நான் யூஸ் பண்ணுறது நைஃப் ஹோல்டு. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது செயின் ஸ்டிச்சஸ். இதோ நான் போட்டிருக்கேன்னா இதுதான் செயின் ஸ்டிச்சஸ் சொல்லுவாங்க. ஸோ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லிப் நாட் போடலாம். ஸ்லிப் நாட் போட்டுட்டு நம்ம யானை எப்படி ஹோல்டு பண்ணணும்னு பார்த்துக்கலாம் நம்ம. ஸோ நம்ம யான் ஸ்லிப் நாட் போட்டுட்டு ஹுக்கு எனிவேஸ் ரைட் ஹேண்டில் இருக்கும். இன்கேஸ் லெஃப்ட் ஹேண்ட்னா நம்ம வைஸ் வர்ஸாக பண்ணிக்கலாம். நம்ம யானை நம்ம லெஃப்ட் ஹேண்டில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த லிட்டில் ஃபிங்கர் வச்சு உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் பிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இண்டெக்ஸ் ஃபிங்கரில் 2 டைம்ஸ் ரோல் பண்ணிடுங்க. இதுதான் உங்களோட யான் ஹோல்டிங் பொசிஷன். ஸோ நீங்கள் இதை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த டெய்ல் எண்ட் இருக்குது. ஸோ இந்த எண்டில் நம்ம செயின் போடும்போது நம்மளுக்கு இங்கே கொஞ்சம் க்ரிப் இருக்கிறதுக்காக நம்மளோட தம் அண்ட் நம்மளோட ஃபிங்கர், நம்ம ரிங் ஃபிங்கரும் இல்லைன்னா மிடில் ஃபிங்கர், எந்த ஃபிங்கர் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதை ஹோல்ட் பண்ணிப்போம். நம்ம யூஸ் பண்ண போகிறது லெஃப்ட் ஹேண்டில் யான் போட்டுட்டு லிட்டில் ஃபிங்கர் வச்சு பிடிச்சிக்கிட்டு 2 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணிவிட்டு இதை ஹோல்ட் பண்ணணும். ஸோ இதுதான் நம்மளோட லெஃப்ட் ஹேண்டில் இந்த ஃபிங்கர்ஸ்லாம் நம்மளுக்கு ஒர்க் பண்ணோம். ஸோ ரைட் ஹேண்டில் க்ரோஷே ஹுக்கை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஸோ திஸ் இஸ் லெஃப்ட், திஸ் இஸ் ரைட். ஸோ நம்ம ஹுக்குக்கு லெஃப்ட் சைட்லேருந்து யானை நம்ம ஒர்க்கிங் யானை புல் பண்ணிவிட்டு இந்த லூப்பில் வெளியே கொண்டு வரணும். ஸோ நம்ம லெஃப்ட் சைட் போய் யானை புல் பண்ணிவிட்டு லூப்லேருந்து வெளியே புல் பண்ணணும். ஸோ நம்ம லெஃப்ட் சைட் போய் யானை புல் பண்ணோம் லூப்புக்கு வெளியே. ஸோ நம்ம யானுக்கு லெஃப்ட் சைட் போய் புல் பண்ணணும் வெளியே. ஸோ இதே பேட்டர்ன் தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் நம்மளுக்கு செயின் ஸ்டிச் ரெடி ஆயிடும். ஸ்லிப் போட்டுட்டு யான் பிளேஸ்மெண்ட் லெஃப்ட் ஹேண்டில் போட்டு யானை மிடில் ஃபிங்கர் வச்சு பிடிச்சிட்டு 2 டைம்ஸ் ரோல் பண்ணி ஃபிங்கரில் டெய்லில் ஹோல்ட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம ஹுக் யானுக்கு மேலே இருக்கும், லெஃப்ட் சைடில் கீழே, ரைட் சைடில் இல்லை லெஃப்ட் சைட். திஸ் இஸ் ரைட் சைடில் புல் பண்ணுறது இஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ அதனால லெஃப்ட் சைடில் போய் யானை இந்த லூப்லேருந்து வெளியே புல் பண்ணணும். லெஃப்ட் சைட்லேருந்து யானை வெளியே புல் பண்ணணும். லெஃப்ட் சைட்லேருந்து யானை லூப்லேருந்து வெளியே புல் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் செயின் ஸ்டிச்சஸ். மெயின் நம்ம இது எதுக்கு 2 டைம்ஸ் ரோல் பண்ணியிருக்கோம்னா நம்மளுக்கு யான் டென்ஷன் கிடைக்கும். இன்கேஸ் நீங்கள் 1 டைம் பிடிச்சிங்கன்னா சில பேருக்கு இங்கே அவ்வளோவா டென்ஷன் கிடைக்காது. ஃபார் பிகினர்ஸ் அவ்வளோவா டென்ஷன் கிடைக்காது. ஸோ உங்களுக்கு இந்த லூப் ஈஸியாக பெருசாயிரும். ஸ்டிச்சஸ் இப்படி விடும். சிலது ரொம்ப பெருசாக ரொம்ப டைட்டாக பிடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப குட்டியாக. ஸோ அதனால இதை அவாய்ட் பண்ணதுக்காக நீங்கள் யானை 2 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 இடத்துல டென்ஷன் கிடைக்கும் யானுக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டைட்டாக பிடிச்சிருந்தீங்கன்னா இதை மேலே இப்படி புல் பண்ணி டைட்டாக பிடிச்சிருந்தீங்கன்னா ஸ்டிச்சஸ் ரொம்ப டைட்டாக வரும், ரொம்ப குட்டியாக ரொம்ப டைட்டாக வரும். ஸோ நீங்கள் அதில் ஒர்க் பண்ணுறதுக்கு கூட கஷ்டமாகும். இதுதான் டிஃப்ரென்ஸ் இந்த சைஸ்க்கும் இந்த சைஸ்க்கும். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் போடுறதுக்கு அதில் ஹுக்கை போகாது. இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் டு ஒர்க். ஸோ அதனால ரொம்பவும் டைட்டாக பிடிக்கக்கூடாது. ரொம்ப டைட்டாக பிடிச்சிங்கன்னா ரொம்ப
ஸ்டிச்சஸ் குட்டியாக ரொம்ப டைட் ஆகிடும். இதை நீங்கள் ரொம்ப இந்த மாதிரி லூஸாக விட்டிங்கன்னா ஸ்டிச்சஸ் இந்த மாதிரி ரொம்ப பெருசாக வந்துடும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது செயின் ஸ்டிச். இட் இஸ் வெரி ஈஸி. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு டியூட்டோரியல் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.